மக்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகங்கையில் இருக்கக்கூடிய சாமியார்பட்டியில் இருக்கக்கூடிய மகா வராகி அம்மன். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பஞ்சமிங்க. ஸோ இந்த பஞ்சமி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்துசம்ல இருக்கக்கூடிய மொத்த மக்களும் இந்த பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மனை வந்து வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கோவிலுக்கு எதுக்காக வந்திருக்கோம், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்தால் என்னென்ன செய்யலாம், என்னென்ன வழிபாடு முறைகள் இருக்குது, என்ன மாதிரி பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட எல்லா அற்புதமான விஷயங்களையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏராளமான மக்கள்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க, என்ன மாதிரி நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள் வைக்கிறாங்க, இது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நிறையா மக்கள் நிற்கிறாங்க, சாமி பார்க்குறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஃபுல் வீடியோவில் இன்றைக்கி சிறப்பாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மனுக்காக என்ன மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த தேங்காயில் வந்து நெய் ஊற்றி திரி வச்சு தேங்காய் விளக்கு போட்டு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி நேர்த்திக்கடன் என்ன மாதிரி வேண்டுதல் வச்சிங்கனாலும் சரி, சாரி நேர்த்திக்கடன் சொல்கிறேன், அதாவது இது என்ன மாதிரி வேண்டுதல். இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, நல்லா பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் குழந்தை வரணும்னு நினைப்பாங்க, சில பேர் திருமணம் நடக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எந்த வேண்டுதல்களும் இந்த தேங்காய் விளக்கு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சீக்கிரமே நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சள் வாங்கி மஞ்சள் அரைக்கிறாங்க. ஸோ இந்த மஞ்சள் வந்து இந்த என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த கடைகளில் வந்து மஞ்சள் எல்லாம் ஜாமான் விற்கிறாங்க, பொருட்கள் எல்லாமே. ஸோ அதை மஞ்சளை வாங்கி அரைச்சி, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா, வாங்கிட்டு இந்த வீட்டிலேருந்து வர மக்கள் வந்து மகளிர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில் வந்து தலையில் தண்ணி ஊற்றி நல்லா குளிச்சுட்டு அப்படியே வந்து மஞ்சளை அம்மியில் வச்சு அரைச்சி, அந்த மஞ்சளை வந்து எடுத்து அங்கே ஒரு கப்பு கையில் வச்சு கொடுத்துருப்பாங்க. டோக்கன் வாங்கும்போதே ஒரு கையில் வந்து கப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கப்பில் வந்து மஞ்சள் அரைச்சதை வச்சிடணும். வச்சுட்டு மஞ்சள் அரைச்சவங்களுக்காகவே தனியாக ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனில் வந்து நின்றுக்கலாம். ஸோ இந்த இப்போ சிவனுக்கு காமிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, சிவபெருமானுக்கு வந்து தீபாரதனை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சிவபெருமானுக்கு தீபாரதனை காமிப்பாங்க, பாம்பாட்டி சித்தர் காமிப்பாங்க, அதே மாதிரி அடுத்து வந்து வராகி அம்மன் காமிப்பாங்க. இது எல்லாம் பார்த்து நல்ல கண் குளிர தரிசிச்சுட்டு, நல்ல கண் குளிர பார்த்து 1000 கண் வேணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளவு அருமையாக இருக்கும், அற்புதமான ஒரு தீபாராதனை. இதெல்லாம் வந்து நம்ம பல கோடி மக்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் அவங்களுக்கு பூஜை பண்ணி தீபாராதனை காமிக்கும்போது, நீங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அது எல்லாமே சுத்தமாக தவிடுபடியாயிரும். ஸோ எதுவுமே நம்ம வந்து மனசில் நிற்காதுங்க. உங்களுடைய கஷ்டங்களோ துயரங்களோ எதுவுமே நிற்காது. இப்போ பாருங்கள், வராகி அம்மன் முகத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டிங்கனால எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு லக்ஷ்மி கடாட்சமான சுபிக்ஷமான ஒரு முகம். ஸோ அப்படி ஒரு அலங்காரம். ஸோ இதை நீங்கள் வந்து தினம் தினம் பார்க்க முடியாதுங்க. மாதத்தில் ஒரு நாள் தேய்பிர பஞ்சமியோ வளர்பிற பஞ்சமியோ, இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள் 2 நாள், அதிகபட்சம் 2 நாள், 15 நாளைக்கு ஒரு கதை வருது, 2 நாள் நீங்கள் வந்து பார்க்கலாங்க. அதுவும் இந்த நாளில் நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு என்னென்னா, பஞ்சமி நாள் அன்னைக்கு வராகி அம்மனை வந்து பார்த்து தரிசனம் பண்ணி, இந்த மாதிரி தீபாராதனை பார்த்து, அலங்காரங்கள் பார்த்து, அபிஷேகங்கள் பார்த்து, இந்த மாதிரி வராகி அம்மனை வந்து அணுவணுவாக அப்படி ஒரு அற்புதத்தை அந்த அதிசயமான அவருடைய அருளை பெற்று நம்ம வந்து தரிசனம் பண்ணி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்குது பார்த்திங்களா, அது ஏராளமான நன்மைகள். ஸோ இது வெறும் அருள் மட்டும் இல்லைங்க. இப்போது நீங்கள் வர்றீங்க கோவிலுக்கு வரும்போதே நம்ம உங்களுடைய நெகட்டிவ் அந்த தீய எண்ணங்களும் சரி, உங்களுக்கு வந்து இப்போது வந்து பில்லி சுனி பேய் ரொம்ப சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கெட்ட வைப்ரேஷன் எதுவும் உங்கள்கிட்ட இருந்து விளையிடணும். நீங்கள் வந்து என்ன தான் நினச்சாலும் சரி, என்ன தான் ரொம்ப கஷ்டமாக நினச்சாரு, நீங்கள் கோவிலுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்கள் மனசு மாறும். அந்த மாற்றம் இருக்குது பார்த்திங்களா,
அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இங்கே வந்து அந்த மாற்றம் நீங்கள் உள்ளே நுழையும் போதே அந்த மனசு மாறி உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு உற்சாகம் பெருகும். ஸோ அந்த தீபாராதனை பார்க்கும்போது அந்த நிமிஷம், அந்த நொடி வந்து அந்த வராகி அம்மன் முகத்தை தவிர, உங்களுடைய அந்த நேரத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதலை தவிர ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்கள் வரக்கூடிய பக்தர்களை மனசை வந்து கவரக்கூடிய ஒரு கவர்ச்சியான ஒரு அருள் கொண்ட அம்மன் வந்து வராகி அம்மன். அது வராகி அம்மன் மட்டும் இல்லை, ஆத்மநாதேஸ்வரர் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா? சிவபெருமானும் சரி, பாம்பாட்டி சித்தனும் சரி, வராகி அம்மனும் சரி. ஸோ மூணு முப்பெரும் கடவுளும் சரி, இவங்க வந்து பக்தர்கள் வந்து சற்று ஒரு நிமிஷம் பார்த்தாலே அவங்க மனசில் இருக்கக்கூடிய எல்லா துயரங்களையும் போக்கி, அவங்களுடைய துன்பங்கள் எல்லாம் போக்கி, அவங்க மனசில் சாந்தத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து, அவங்க என்ன வர கேட்குறாங்களோ அதை வந்து ரொம்ப விரைவில் சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதமும் அருளும் தந்து உங்களை வழி அனுப்புவாங்க. இதில் மிக சிறப்புமிக்க விஷயம் இன்னும் இருக்குங்க, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இங்கே வரக்கூடிய பக்தர்கள், இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய மக்கள் வந்து நிறையா கோயில்களுக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போனோமா, சாமியை கும்பிட்டோமா, பிரசாதத்தை வாங்கினோமா, வீட்டுக்கு போனோமான்லாம் இங்கே இருக்காது. இங்கே வந்து வரக்கூடிய பக்தர்கள் முதல்ல வந்து என்ன செய்கிறாங்க, மஞ்சள் வாங்குகிறாங்க, தலையில் தண்ணீர் ஊற்றி நீராடுறாங்க, மஞ்சள் வச்சு அம்மியில் வச்சு அரைக்கிறாங்க, தேங்காய் விளக்கு போடுறாங்க, அப்புறம் வந்து தெய்வத்தை தரிசனம் பண்ணுறாங்க. தரிசனம் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடச்சிருது. சந்தோஷமாக வந்து தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்குகிறாங்க. மஞ்சள் அரைச்ச மஞ்சளை அம்மாவுடைய கையில் வச்சு அம்மாவுடைய அருளை வாங்குகிறாங்க. ஸோ அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்கினப்பயே எல்லா இதுவும் மறைஞ்சு போயிடுறாங்க. அதை வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வரும்போது அப்படியே போகிறாங்களா? இல்லை. அடுத்து தான் முக்கியமான விஷயமே இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இல்லை கோயில் மாதிரி வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, போனோமா இல்லாமல், இங்கே வந்து சிறப்பான அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பாம்பாட்டி சித்தர் வழி வந்து ஒரு மகா சித்தர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பஞ்சமி நாளில் மட்டும்தான் வந்து டோக்கன் வாங்கி பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்வாக்கு சொல்கிறாரு. ஸோ இது நீங்கள் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் 11 மணிக்கெலாம் டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 7 மணி டு 8 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 மணிக்கு யாகம் ஸ்டார்ட் பண்ணி அது யாகத்தை முடித்து 10 மணிக்கு வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அபிஷேகம் பண்ண ஆரம்பித்து ஒரு 11:30 12 மணிக்குள்ளே எல்லாம் அலங்காரம்லாம் முடித்து எல்லாம் முடிச்சிடுவாங்க. 12:30 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகிரும். பூஜை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து 1 மணி 1:30 மணிக்குள்ளே எல்லாம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து வெளியே வரும்போது நீங்கள் டோக்கன் வாங்கியிருப்பீங்க இல்லையா? 11 மணிக்கு டோக்கன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? மொத்தம் வந்து கரெக்டாக சொல்லப்போனால் 15 பேருக்கு அந்த டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கி இந்த சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம், அலங்காரம், எல்லா பூஜைகளும், தீபம்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரீங்க இல்லையா? அந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறாங்க இல்லையா? அன்னதானம் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு நேராக வந்து பாம்பாட்டி சித்தர் பக்கத்தில் ஆலமரம் இருக்கும். ஆலமரத்துக்கு கீழே ஒரு பீடம் இருக்கும். அந்த சக்தி பீடத்தில் தான் நம்ம சித்தர் சுவாமி உட்காந்துருப்பாங்க. முக்காலம் அறிந்த ஒரு மகா சித்தர், அவர் மகா ஞானி. நித்தியம் சொல்லுவார், நீங்கள் நேரில் போய் இருந்தால் போதும், நேரில் போய் உட்காந்துருந்தால் போதும், அவங்கள முகத்தை பார்த்தாலே எல்லாத்தையும் சொல்லிடுவார். இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்னலாம் நீங்கள் செய்யலாம், இதை செஞ்சால் இதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம் அப்படின்றத பட்டுன்னு போட்டு உடச்சிடுவார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சித்தர் அவர். நீங்கள் அவர் பேசுகிற கேட்கும்போதே நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, மனம் மகிழ்ந்து, ஐயோ நம்ம நினச்சதெல்லாம் சொல்கிறாரு, நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சித்தர். ஸோ நீங்கள் வந்து காலையிலே 11 மணிக்கு டோக்கன் வாங்கி நீங்கள் வந்து நேராக சாமியை போய் பார்க்கலாம். இதில் எந்த கட்டணமும் கிடையாது. முழுக்க இலவசமான ஒரு விஷயம். அவர் சித்தர் சாமி வந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக தான் வந்து இந்த கோயிலில் வச்சு எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா நன்மைகளும் செய்வதற்காக அருள்வாக்கு சொல்லி மக்களுக்கு அனைத்து நல்லதும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா மக்களும் போய் நம்ம சிவகங்கையில் கூடிய சாமியார்பட்டி கோயிலில் போய் தரிசனம் பண்ணி அருள்வாக்கு கேட்டு நலன் பெற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.